போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா வயது சம்மந்தப்பட்ட கணக்குகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸில் ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வயது சம்மந்தப்பட்ட கணக்கு. முதல் கணக்கு என்னன்னு பார்ப்போம். கணக்கு பார்க்குற முன்னாடி ஒரு சின்ன விசேஷம் மட்டும் கொடுத்துருந்தேன். கணக்கு எப்படிலாம் இருக்குங்க சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ மற்றும் பின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பக்கம் அதே மாதிரி ஏபி. இவங்க வயது விகிதம் வயதாவே கொடுத்தாச்சு. 40 30 இருக்கு. சரிங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? ஏயோட வயது 10 கூட்டும் போது இது 50,000, பியோட வயது 10 கூட்டும் போது இது 40,000. சரியா? அதே மாதிரிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 10 வருஷம் கழிச்சு நம்ம சொல்றோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னா இதுல ஒரு 10 குறையுமா? அப்போ ஒரு 30,000. 40 10 குறைச்சா 30,000, 30ல 10 குறைச்சா அது 20,000. ஓகேவா? இது வரை ஓகே. ஆனா கணக்குல என்ன மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு சொல்றேன். இதை விகிதமா கேட்டிருப்பான். நமக்கு ரேஷியோ தெரியும், சமமான என்னால அடிக்கலாம். 4 10 40, 3 10 30. அதே மாதிரி இதை 5 10 50, 4 10 40. இந்த பக்கம் அதே மாதிரி 3 10 30, 2 10 20. கணக்கில் எப்படி கேட்டிருப்பான்னு சொல்றேன். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம் 4:3 கொடுத்துட்டு 10 வருடங்களுக்கு முன்பு 3:2 இருந்தால் தற்போது ஏயின் வயது என்ன அப்படின்னு கேட்பான். சரிங்களா? இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல யாரை சொல்றாங்களோ அங்கதான் நான் எக்ஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருவேன். சரிங்களா? ஏன்னா சுருகுன வடிவம் தானே. இதை 10ஆல வகுத்ததுனால உள்ள எக்ஸ் இருக்கு. நான் இந்த நம்பர் கிடைக்கணும்னா அந்த எக்ஸ் 10ன்னு வச்சுக்குவோம், 10ஆல பெருக்கியிருப்பேன் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் முதல்ல கொடுத்துருக்க நம்பர் தான் எனக்கு எக்ஸ்னு வச்சுக்குவேன். ஓகேவா? அப்ப நான் பாருங்க இதை எப்படி எழுதுவேன், 4x டிவைடு 3xன்னு எழுதுவேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. 4x 3x இருந்த தற்போதைய வயது 10 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா -10. ரெண்டு பேருக்குமே 10 10 வருஷம் கழிச்சிடும். கழிச்சதுனால எனக்கு என்னவாயிருக்கு, ரேஷியோ 3:2 மாறி இருக்கு. 3/2 மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ தற்போது வயது கேட்டிருக்கான். அப்புறம் கணக்கு பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணுமா, இதை என்ன செய்வேன், குறுக்கு அப்படி பெருக்கிடுவேன். இதால இதால குறுக்க பெருக்கிடுவேன். இதால முதல்ல குறுக்க பெருக்கி அதை 2 4ஆல பெருக்கிடுவோம். இந்த 4x 2ஆ பெருக்கிட்டோம்னா 4x கவனிங்க, 4 × 2 8x மைனஸ் 2 × 10 20 சமம். இதை பெருக்கிறேன் 3 × 3 9x மைனஸ் 3 × 10 30. ஓகேவா? ஏன்னா 9x இந்த பக்கம் போது 8xல கழிச்சிட்டோம்னா வெறும் எக்ஸ் தான் இருக்கும். இங்க -20 + 20 போச்சு. சாரி, -30 + 30 போச்சுன்னா மிச்சம் 10 தான் இருக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சோம்னா 10ன்னு கிடைச்சிரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே எக்ஸ்ல கொண்டு அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸோட வேல்யூ 10. அப்ப 4xங்கிறது 4 × 10. எனக்கு % 40 கிடைச்சிருச்சா? இவ்வளவுதான். இந்த கணக்கோட ஆன்சர் இப்போ கிடைச்சிருச்சா? ஏயோட வயசு 40 தானே, அதான் சுருங்குன வடிவம் 4 வச்சிருக்கேன். இப்போ கணக்கு ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசென்ட்ல ஒரு ஏஜ் கொடுத்து பாஸ்ட்டுக்கு போவான், ப்ரெசென்ட்ல ஒரு ஏஜை கொடுத்து ஃபியூச்சருக்கு போவான். எப்போ கொடுத்தாலுமே எனக்கு முதல்ல கொடுக்குற வேல்யூவை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். அதுதான் அந்த கணக்குல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு கணக்கா பார்ப்போம். எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் தொடர்ச்சியா. எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:6, 7 வருடங்களுக்கு பிறகு 6:7 மாறினால் எக்ஸின் தற்போதைய வயது என்ன? போன கணக்கே மாதிரி தான். கவனிங்க, நான் எக்ஸ் ஒய் 2 பேர் இருக்காங்க. பர்சன்டேஜ் என்னவா இருக்குன்னா 5:6 இருக்கு. அதே எக்ஸ் ஒய்க்கு 7 வருஷத்துக்கு பிறகு என்னவா மாறி இருக்குன்னா எனக்கு 6:7 மாறி இருந்தா ப்ரெசென்ட்ல எக்ஸோட வயது என்ன கேட்டிருக்கான். நான் வயது இத்தனை வருஷம் கழிச்சுன்னு சொல்லியாச்சுன்னா கூட்டணும். சரிங்களா? நான் எப்பயுமே இதில் தான் எக்ஸ் வச்சிருப்பேன். அப்போ 5x டிவைடு 6x. நான் 7 வருஷம் கழிச்சுன்னா என்ன செய்வேன், கூட்டுவேன். அப்போ 7 வருடங்கள் கழித்து +7 +7 6 டிவைடு 7. நான் சொன்னதே மாதிரி தான். இதை குறுக்க இங்கே பிரிக்கிடுவேன், இதை குறுக்க இங்கே பிரிக்கி விட்டுருவேன். அப்போ 7 × 5 35x ப்ளஸ் 7 49. சரிங்களா? 6 6 36x ப்ளஸ் 6 42. 36xல 35xனா 1x தான். அப்போ x = 49 மைனஸ் 42. அப்போ எக்ஸ் வேணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைச்சிடும். 49ல 40 போச்சுன்னா 7 தானே. இப்போ எனக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருச்சு, எக்ஸ் கிடைச்சிருக்கு. கணக்கில் என்ன கேட்டிருக்கான், அதே எக்ஸோட வயது தான் கேட்டிருக்கான். எக்ஸ் என்னவா இருக்கு, 5x இருக்கா? அப்போ 5x = 5 × 7 5 35. எக்ஸோட தற்போதைய வயது 35. ஓகேவா? கணக்கை மறுபடியும் சொல்றேன். எனக்கு வருடங்கள் கழித்து, இப்போ என் வயசு 10 இருந்தா 10 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும், 20 இருக்கும். அப்போ என்ன செய்வேன், நான் கூட்டத்தானே செய்வேன். அதான் கான்செப்ட். ஆனா முதல்ல கொடுத்துருக்கிறத நான் எக்ஸ் கொடுத்துருப்பேன். இது 5x 6x பின்னத்தில் எழுதிக்கலாம் ரேஷியோல. அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாறுது. அதே 6x 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருது.
குறுக்க பெருக்கினா எனக்கு எக்ஸ் கிடைச்சிரும். அந்த எக்ஸ் கொண்டு போய் கொஸ்டின்ல எக்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப 5x அஞ்சு இன்ட்டு 7 35 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். கணக்கு கவனிங்க. தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 7:4. அதாவது அப்பா மற்றும் சன்னோட வயது விகிதம் 7:4 இருக்கு. என்ன கேட்டிருக்கான்? 8 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி வயதுகளின் பெருக்கல் பலன் 1372. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே உள்ள ஒரு எக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வயது ரெண்டையும் பெருக்கணும்னா எனக்கு என்னவா இருக்கான்? 1372 கிடைக்குது. அப்படின்னா 8 வருஷத்துக்கு பிறகு அவங்க வயதுகளோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? கணக்கு பார்ப்போமா? இப்போ எனக்கு 7x இன்ட்டு 4x பெருக்க தானே செய்யணும். 2 வயது விகிதத்தையும் பெருக்கணும். பெருக்கினா எனக்கு 1372 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 7 28, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அதை மறந்துடக்கூடாது. அப்போ 1372. எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும்னா 1372 டிவைடு 28. நம்ம 7 பட்டில் அடிப்போமா? 4 28. திருப்பி கவனிங்க. இங்கே ஓரே 7, 7 போக மிச்சம் 6 இருக்கு. 9 63, மிச்சம் 4 இருக்கு. 6 42. ஓகேப்பா? திருப்பி பாருங்க. 4 4, 4 16, மிச்சம் 3, 9 36. அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு 49 இருந்தா எக்ஸ் என்னவா இருக்கும்? அதை ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடுவேன். கொண்டு போயிட்டா எனக்கு 7ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு 7ன்னு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு. இதோட கணக்கு நிப்பாட்டல. இன்னும் எனக்கு 8 வருஷம் கழிச்சு பார்க்கணும். ஓகேவா? அப்போ நான் 7x, அதே மாதிரி இந்த பக்கம் 7xலையும் 4xலையும் அப்ளை பண்ணுவேன். அப்போ 7 49, இந்த ரேஷியோல 4 இன்ட்டு 4 28. அப்போ கணக்குல என்ன கேட்டிருக்கானாக்கா, நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோல அப்ளை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன்? 8 வயசு கூட்ட வேண்டியதான். ஏன்னா 8 வருஷம் கழிச்சு தானே. இங்க ஒரு 8, இங்க ஒரு 8 கூட்ட வேண்டியதான். அப்ப 49 + 8 57ன்னு கிடைக்கும். இந்த பக்கம் 8 8 16 ஆரம்பிச்ச 1 36ன்னு கிடைக்கும். ஆன்சர் தர முடியாது. சுருக்க முடிந்தா சுருக்கிக்கலாம். அப்போ 1 3 3, மிச்சம் 2, 9 3 27. திருப்பி இது 1 3 3, 2 3 6. இதுதான் எனக்கு அவர்கள் வயதுகளோட விகிதம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கணக்குல வயதுகள் கேட்டிருப்பான், வயது விகிதம் கேட்டிருப்பான். வயதுன்னு கேட்டா நீங்க இதோட நிப்பாட்டிக்கலாம். 57 வயசு 36 வயசு ரெண்டுல ஏதோ ஒரு ஏஜ் தான் கேட்பான். அப்பாவோட வயது என்ன, மகனோட வயதுன்னு கேட்பான். வயது விகிதம் கேட்டா நான் கண்டிப்பா சுருங்கின வடிவம் தான் அதோட ஏஜ். கணக்கு மறுபடியும் சொல்றேன். 2 பேரோட வயது விகிதம் வந்து 7:4. பெருக்கல் பலன்னா ரெண்டையுமே பெருக்கிடுவேன். அப்ப பெருக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, மறந்துடாதீங்க. எக்ஸ் எக்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு 49 தான். எக்ஸ் என்னவா இருக்கும்? 7 இருக்கும். அதை உள்ள அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் 8 வருஷம் அது ரேஷியோ படி நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன கேட்டிருக்கேன்? 8 வருஷத்துக்கு கழிச்சுன்னு கேட்டதுனால நான் கூட்டுறேன். அப்ப 8 8 வயசை கூட்டினோம்னா 57 36. சுருங்கின வடிவம் 19:12. இப்ப ஆன்சர் எனக்கு அப்பாவோட வயசும் பையனோட வயசும் என்னவா இருக்கும்? ரேஷியோல 19:12. ஏஜ் படி பார்த்தா 57 36. ஓகேவா? எழுதிக்கோங்க. இன்னைக்கு அதுக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, சராசரில இருந்து கொஞ்சம் கணக்குல பார்ப்போம். சராசரி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 10 20 30 40ன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு கணக்கு சொல்லுவோமே. வீட்லயே ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 10 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் 20 ரூபா, ஒருத்தர் 30 ரூபா, ஒரு 40 ரூபா, மாத்தி மாத்தி அமௌண்ட் கொடுத்தாங்க. மொத்தமா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 40 70 70 30 100 ரூபா. அப்பா பிரிச்சு கொடுக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்க? ஓரளவுக்கு கூட குறைச்சு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப சராசரியா கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் ஒரே அளவா கொடுத்துருந்தா என்ன வந்திருக்காது? சண்டே வந்திருக்காது இல்லையா? அப்ப ஆவரேஜா எவ்வளவு கொடுக்கலாம்னு நம்ம பார்ப்போம். அப்ப 4ஐயுமே கூட்டி நான் என்ன செய்வேன்? 4ஆல வகுத்துருவேன். எனக்கு வகுத்தோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 25ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப அதான் அதோட சராசரி. அப்ப 4 எண்களும் சராசரி என்னது? எனக்கு 25ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா சண்டே வந்திருக்காது இல்லையா? கூட குறைச்சு கொடுத்ததுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஓகே தானே? இதான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இதான் சராசரி, வேற ஒண்ணுமே இல்லை. கணக்குல என்ன கேட்பானாக்க, 4 எண்களையும் சராசரி 25 அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன கேட்டா, எனக்கு மொத்தம் அமௌண்ட் எனக்கு 100 ரூபான்னு கிடைச்சிடும். எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 எண்களோட சராசரி 25. அப்ப 4 25ஆல பெருக்குனா எனக்கு எத்தனை ரூபா கிடைச்சிருக்கு? மொத்தம் 100 ரூபா கிடைச்சிருக்கு. அப்ப 4 பேருக்கு நான் 25 ரூபா கொடுத்தோம்னா மொத்தம் அமௌண்ட் 100 ரூபா. கணக்குல இப்படிதான் இருக்கும். கணக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? கணக்கு முதல்ல எழுதிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கணக்கா பார்ப்போம். கவனிங்க. முதல் கணக்கு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கானாக்க, 11 எண்களின் சராசரி 59, 10 எண்களின் சராசரி 58, 11வது எண்ணை காணுங்க. இப்படிதான் கேட்டிருப்பான். நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இப்பதான் பார்த்தோம். நம்ம 11 எண்களின் சராசரினா 11 நான் 59ல பெருக்குனா எனக்கு மொத்தம் அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேவா? அது நாங்கள் இது பார்ப்போமா? இப்போ 59 ஒரு 59. அப்போ 9 9 5 14 4 மிச்சம் 1 649. எனக்கு 649. ஓகேவா? இப்போ 10 எண்களின் சராசரி எவ்வளவா? 58. அப்போ டைரெக்டாக பிரிக்கலாம். 580. நல்லா கவனிக்கலாம். நான் 11 நம்பருக்கு சராசரி கொடுத்துருக்கேன். ஆனால் அவன் கால்குலேஷன் பண்ணது 10 நம்பருக்கு தான் கால்குலேஷன் பண்ணியிருக்கான். அப்போ மிச்சம் இருக்கல ஒரு நம்பர்
அந்த நம்பர் தான் கேட்டிருக்கான். இப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா எனக்கு அந்த ஒரு நம்பர் கிடைச்சிரும். இதுல இருந்து இதை கழிச்சோம்னா அந்த விடுபட்ட அந்த நம்பரும் கிடைச்சிடும். அதுதான் எனக்கு அந்த என்ன நம்பரா இருக்கும், அந்த 11வது நம்பரா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் கணக்கு. 9 14 8 போச்சுன்னா 6. அப்ப அந்த விடுபட்ட நம்பர் எத்தனை? 69. அந்த 11வது எண் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 69ன்னு கிடைக்கும். எனக்கு மறுபடியும் சொல்லுங்க, கவனிச்சுக்கோங்க. 11 எண்களையும் சராசரி 59. நான் 11 நம்பர் 11 பேருக்கு 59 ரூபா வச்சு பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். 649 ரூபா கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆனா கொடுக்க சொல்லிட்டேன். ஆனா அவன் செஞ்சது என்னன்னா 10 பேருக்கு 58 ரூபா வச்சு கொடுத்துருக்கான். அப்ப 580 தான் போய் சேர்ந்திருக்கு. அந்த விடுபட்ட ஒண்ணு என்னவா கேட்டீங்கன்னா அதுல கழிச்சோம்னா எனக்கு 69 ரூபா தான் விடுபட்ட நம்பர். ஓகேவா? அப்ப விடுபட்ட நம்பருங்கிறது அந்த 11வது எண்ணம். ஓகேவா? எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கவனிங்க, சராசரியில் அடுத்த கணக்கு என்னன்னா முதல் 73 இயல் எண்களையும் சராசரி காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க எண்ணியல் படிச்சிருந்தீங்கன்னா அது நம்ம அடுத்த டாபிக்ல வரும்போது பார்ப்போம். எண்ணியல்ல ஒரு ஃபார்முலா உண்டு. முதல் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா n × n + 1/2 படிச்சிருப்பீங்க. அதுல என்ன செய்யணும்னா இந்த எண்ணை மட்டும் நம்ம விட்டுறணும். அடுத்து என்ன கேட்டிருப்பான், சராசரி கேட்டான்னா முதல் இயல் எண்களையும் சராசரி கேட்டாக்க இந்த எண்ணை மட்டும் விட்டுட்டீங்கன்னா இதோட ஃபார்முலா இதுதான், n + 1/2. ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே இயல் எண்களையும் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணை மட்டும் மறந்துடுங்க, வேற ஒன்றும் கிடையாது. பாக்கி உள்ளதை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாக்கி உள்ளது அதோட ஃபார்முலாவா இருக்க போகுது. சரிங்களா? அப்போ முதல் 73 இயல் எண்களையும் சராசரி. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா, n + 1/2. இப்போ எனக்கு என்னங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கு, 73 இருக்கு. அப்போ 73 + 1/2. அப்போ 74/2 அடிச்சோம்னா 4 2 3 2 6 மிச்சம் 1 இருக்கு, 7 2 14. அப்போ ஆன்சர் எனக்கு 37ன்னு இதோட ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்முலாவும் இருக்கும். எழுதிக்கோங்க. கவனிங்க, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உள்ள கணக்குகளோட பயிற்சி கணக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. முதல் கணக்கு பாருங்களேன், ப்ராக்டிஸ் சம்ல பி மற்றும் கியூவின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 6:7. மேலும் கியூ ஆனது பியை விட 4 வயது பெரியவன் எனில் பியின் தற்போதைய வயதிற்கும் 4 வருடங்கள் கழித்து கியூவின் வயதிற்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகேவா? 3:4 3:5 4:3 தகவல் போதுமானது அல்ல, எதுவும் இல்லை. சரிங்களா? அந்த கணக்கை நல்லா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கணக்கு, இப்போ அப்பா மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 7:3. மேலும் அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 756. நம்ம நடத்தின கணக்கே மாதிரிதான். சரிங்களா? 6 வருடங்கள் கழித்து அவர்கள் வயதுகளின் விகிதம் கேட்டிருக்கான். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் கேட்டிருக்கிறது விகிதத்துல கேட்டிருக்கான். சரிங்களா? மறந்து கூட வயது எழுதிடாதீங்க, அதை ரேஷியோ மாற்றணும். சரிங்களா? 5:2 2:1 11:7 13:9. அதுக்கடுத்து எதுவும் இல்லை. கண்டிப்பா ஆன்சர் இருக்கும். எதுவும் இல்லைன்னு கண்டிப்பா வராது, கவலைப்படாதீங்க. இந்த கணக்கு செஞ்சு பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு, 5 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் சராசரி 61 எனில் மிகப்பெரிய எண்ணிற்கும் மிக சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒற்றைப்படை எண்கள்லாம் எந்த என்னவா கேட்டிருக்காங்க. அப்ப 5 2 8 மற்றும் கண்டறிய இயலாது, எதுவும் இல்லை. அந்த கணக்கு செஞ்சு பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது கணக்கு பாருங்க, தற்போது தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 14 வருடங்கள். மேலும் 11 வருடங்கள் கழித்து அவர்கள் வயது விகிதம் 4:3 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? ஆன்சர் 25 வருடங்கள் 31 வருடங்கள் 30 வருடங்கள் 28 வருடங்கள், எதுவும் இல்லை. சரிங்களா? சரி, இதையும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து, ஒரு வகுப்பில் உள்ள 15 மாணவர்களின் சராசரி வயது 15 வருடங்கள். அதில் 5 மாணவர்களின் சராசரி வயது 14 வருடங்கள். மேலும் 9 மாணவர்களின் சராசரி வயது 16 வருடங்கள் எனில் 15வது மாணவனின் வயது என்ன? இப்ப நம்ம நடத்துன கணக்கே மாதிரி தான், எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேட்டா கொடுத்துருக்கான். சரிங்களா? 11 14 15 15 1/7 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப லாஸ்டா ஒரே ஒரு கணக்கு, 21 வயது மற்றும் 23 வயது உடைய இருவர்கள் இடத்திற்கு பதிலாக இருவர் புதியதாக வருவதால் 8 பேரின் சராசரி 2 வருடங்கள் அதிகரிக்கிறது எனில் புதியதாக வந்த இருவரின் சராசரி வயது என்ன? 22 24 28 30. ஓகேவா? இப்போ எழுதிக்கோங்க. இந்த கணக்கு எல்லாத்தையுமே நீங்க பயிற்சி கணக்காக நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க. இதுக்குள்ள ஆன்சர்களை நீங்க என்ன செய்யணும்னா எங்களை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. யூடியூப்ல நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றோம். சரிங்களா? முக்கியமா என்னன்னா இந்த பயிற்சி கணக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இருந்து கணக்குகளை பாருங்க. சரிங்களா? முதல்ல இருந்து நான் கணக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த கணக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு இந்த கணக்கை செய்யுங்க. தேர்வுல வெற்றி அடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.